சார் என்னாச்சு சார் கொஞ்சம் பயப்படாத இல்லைங்களே சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க கேளுங்க அப்புறம் பண்ணிக்கலாம் எங்க வெளிய சொல்லுங்க சார் என்ன சார் சொல்லுங்க கேளுங்க சார் ப்ளீஸ் சார் ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க கேளுங்க இருங்க சார் சார் கொஞ்சம் இருங்க சார் சொல்லுங்க சார் விடுங்க சார் இருங்க சார் சார் சொல்லுங்க சார் சார் இது ஆக்சிடென்ட் தானா சார் சார் இருங்க சார் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க சார் இருங்க சார் நாங்க அவங்களே கேட்டுக்கலாம் சொல்லுங்க கேளுங்க சார் பின்னாடியே வராதீங்க இங்கே நில்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் ஆனந்தின ஆக்சிடென்ட் கேஸ் ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா மேல ஐசியூல இருக்காங்க. தேங்க் யூ சார் எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? போலீஸ் என்கொயரி நடத்தும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிபட்டு இருக்கிறது எங்க பத்திரிகையில இருக்கு சார். சார் அடிபட்டவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க? எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? அதுக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்றேன். கொஞ்சம் வழி Excuse விடுங்க. me, யாரோ please வழி விடுங்க. வராங்க. நில்லுங்கம்மா. யார் நீங்க? நான் அபி, ஆனந்தியோட சிஸ்டர். ஆமா சார். அப்படியா? போங்க. சார் இப்போதைக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப அடிபட்டிருக்கு போல இருக்கு. மேடம் டாக்டர் வந்தா திட்டுவார் மேடம். கொஞ்சம் இருப்பா கொஞ்சம். சரி அப்படி பண்ணிக்கலாம் வாங்க. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாரும் டிஸ்டர்பா தான் இருக்கும். சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வாங்களே. என்ன மேடம்? எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? பூந்தமல்லி பக்கத்துல நடந்திருக்கு. லாரி அடிச்சு போட்டு நிக்காம போயிருக்கா தெரியுது. இவங்க ஆட்டோ விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போய் ரோட்டை கவனிக்காம திடீர்னு கிராஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிராக்ல வேகமா ஒரு லாரி வந்திருக்கு. அந்த லாரி தான் இவங்க மேல மோதிருச்சு. சார் இப்போ நிலைமை எப்படி இருக்கு? ஏமா எனக்கு என்னமா தெரியும்? டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொன்னதானமா நிலைமை தெரியும். கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. சரி சார் சரி சார். ஹலோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்கம்மா வாங்கம்மா. ஒன்றும் ஆகாதும்மா ஒன்றும் ஆகாது. குணமாயிடும். சீக்கிரமாடா. குணமாயிடும்மா குணமாயிடும். அழாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வழி விடுங்க. ஏம்மா, யார்மா நீங்க? என் பொண்ணு எப்படி இருக்கு? அம்மா அம்மா ஏன் அம்மா சரி போங்க போங்க அம்மா போங்க. ஆனந்துக்கு என்னாச்சு? எங்க இருக்கா? உள்ள இருக்க அம்மா. நான் அவளை பார்க்கணும். இங்க இந்த பாரு, இங்க இந்த பாருமா. ஐயோ என்னம்மா இது? என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத அழாதம்மா. வா இப்படி வா, இப்படி வந்து நில்லு. இல்ல அபி, நான் அவளை கிட்ட இருந்து பாக்குறேன். வாம்மா வாம்மா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அவ நல்லபடியா குணமாயிடுவா. வா இப்படி வா, இப்படி வந்து நில்லு. இப்படி வா. வாங்கம்மா வாங்க. அழாதம்மா, சரியாயிடும்னு சொல்றேன்ல. எனக்கு பயமா இருக்கு அபி. அம்மா ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. இதோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆக்சிடென்ட் சொன்னாங்க. ஏதோ சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இது பாரு, அழாதம்மா. இது பாரு, நீ தைரியமா இரு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனந்திக்கு எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி அழாதம்மா. அழாதீங்கம்மா. ஆனாம எப்படிம்மா இருக்க முடியும்?
காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி நான் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? பத்திரிக்கை நடத்துறேன், சமூக சேவை பண்றேன்னு தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து கிடக்குற. ஐயோ அம்மா, ஆனந்தி ஒரு சராசரி பொண்ணா இருக்க விரும்பல. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. அவள மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை பெத்ததுக்கு நீ பெருமைப்படணும். வேண்டாம் அபி, வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி பெருமை எல்லாம் வேண்டாம். என் பொண்ணு ஒரு சராசரி பொண்ணா வாழ்ந்தா போதும். அவ எப்பவுமே என் கூட இருந்தா போதும். அம்மா, அவ என்ன விட்டு போயிடுவாளோ? ஐயோ, ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அவ நல்லா இருப்பா. ஒன்றும் ஆகாதுக்கா. பள்ளி முருகனுக்கு பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்குக்கா. நீ வாமா, நீ அங்க வந்து உட்காரு. வா வாக்கா. வா மாமா. பொண்ணு ஒரு தடவை பாக்குறேன். அம்மா, தைரியமா இரு நீ. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. உட்காரு, இங்க உட்காரு. இது பாரு, ஒண்ணும் ஆகாது ஆனந்திக்கு. நீ பயப்படாத. ஒண்ணும் இல்லக்கா, மாமா, ஒண்ணும் அம்மாவை இல்ல. பாத்துக்கங்க. நீ அழாதக்கா, நீ அழாம இருக்கா. சாமி, ஆனந்திய காப்பாத்து. ரவுடிகள் அராஜகம், குண்டர்கள் ஆதிக்கம், பாதுகாப்போம் பாதுகாப்போம். குண்டர்கள் அராஜகம், பாதுகாப்போம் பாதுகாப்போம். ரவுடிகள் அராஜகம், குண்டர்கள் ஆதிக்கம், பாதுகாப்போம் பாதுகாப்போம். ரவுடிகள் அராஜகம், குண்டர்கள் ஆதிக்கம். குண்டர்கள் ஆதிக்கம், பாதுகாப்போம் பாதுகாப்போம். சார் எங்க போறீங்க? நில்லுங்க. இந்த மனுஷன் வேற. சார், எதுக்கு தேவையில்லாம கூச்சல் போறீங்க? இது கூச்சல் அல்ல அதிகாரி அவர்களே. எமது தோழி ஆனந்தி ரவுடிகளால் தாக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். என்ன சார் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? சார், இவர் எங்க குடும்ப நண்பர் சார். இருக்கட்டுமா, இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாம கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. என்னது நடந்து முடிந்தது விபத்தா? யாரை நம்ப சொல்கிறீர்கள்? ஒரு பத்திரிகையாளரை, ஒரு நேர்மையாளரை, அதிலும் ஒரு துணிச்சலான பெண்மணியை கொலைவெறி தாக்குதல் செய்து இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் ஓடிப்போன குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்காமல் நீங்கள் எங்களை தடுத்து நிறுத்துகிறீர்களா? அபி, இங்கே நடந்து முடிந்திருப்பது ஒரு நாடகம். இதற்குள் ஒரு சூழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அதிலும் அந்த சூழ்ச்சிக்கு பின்னால் மேனகா, ஆதி, தேவராஜ் பாண்டியன் இந்த மூவர் கூட்டணியினுடைய சதி இருக்கிறது. இவர்களை சாதாரணமாக விடக்கூடாது. ஏன் சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவன் ஒரு வட இந்தியக்காரன். அவனுக்கு தமிழே தெரியல சார். ஹிந்தியை தவிர வேற எந்த பாஷையும் தெரியல. அவனை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க ஏன் தேவையில்லாம கூச்சல் போடுறீங்க? ஆய்வாளரே, நடந்து முடிந்த இந்த நாடகத்தை நான் அம்பலப்படுத்தாமல் விட மாட்டேன். அபி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நான் இதற்கு மேலும் உரக்க பேசி உங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்க விரும்பவில்லை. ஆனால் அபி, இவர் விபத்து என்று சொல்கிறாரே, இதை நான் உங்களுக்கு தனித்து என்னவென்று உண்மையை விளக்குகிறேன். அதிகாரி அவர்களே, நாங்கள் எங்கள் தோழி ஆனந்தியை பார்க்க வேண்டும். அது முடியாதுங்க. நானே அனுமதிச்சாலும் டாக்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக நான் பார்த்தே ஆக வேண்டும். என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? எங்கள் தோழியை நாங்கள் என்ன சத்தம் இங்க? டாக்டர், இப்ப ஆனந்தி எப்படி இருக்கா? இப்ப எதுவும் சொல்ல முடியாதும்மா, இன்னும் டைம் ஆகும். மருத்துவர் ஐயா, நாங்கள் எங்கள் தோழி ஆனந்தியை பார்க்க வேண்டும். சாரி சார், ஷீ இஸ் இன் ICU. We cannot allow anybody, sir. Please wait outside. சுத்தமான தமிழில் பேசும் எனக்கும் ஆங்கிலத்தில் தான் பதிலா? நன்றி, மிக்க நன்றி. சார்,
கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீணா கூச்சல் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன் சார். சார் இப்படி வாங்க ப்ளீஸ். கேளுங்க, பின்னாடி போங்க. போங்க, இங்க நிக்காதீங்க. போங்க, பாருங்க சார். சார், சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் please சார். பின்னாடி போங்க. எத்தனை தடவை சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். நாங்க போங்க போக சார். முடியாது. அபி, நமது ஆனந்தியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த கயவர்களை நாம் பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும். அதற்கு மத்திய புலனாய்வு துறையை விசாரணைக்காக நாம் கோர வேண்டும். சார் முதல்ல ஆனந்தி கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டோம் சார். அப்புறமா பார்த்துக்கலாம். அபி, உங்களது தங்கை ஆனந்தி ஒரு பெண் சிங்கம். அவரது உடல்நிலை தேறியதும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த கயவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய நெஞ்சம் படைத்தவர் அவர். உங்களுக்கு நானும் எனது தோழர்களும் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்போம். உங்களது தங்கைக்கு ஒன்றும் ஆகாது, கவலை கொள்ளாதீர்கள். ரொம்ப நன்றி சார். என்ன அபி, எங்களுக்கு எதற்கு நன்றி? ஆனந்திக்குத்தான் நானும் எனது தோழர்களும் நன்றி சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் தன்னுடைய பத்திரிகையின் வாயிலாகவும் எங்களுக்கு அவர் அவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார். இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த வெறி குணம் படைத்த வெறி நாய்கள் எங்களுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்துப்பா. அபி, நீங்கள் சென்று உங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். உங்கள் தங்கைக்கு ஒன்றுமாகாது. அவர் ஒரு இரும்பு மனுஷி. கவலைப்படாதீர்கள், போய் ஆறுதல் சொல்லுங்கள். என் பொண்ணை காப்பாத்துப்பா, என் பொண்ணை காப்பாத்து. அம்மா கவலைப்படாதம்மா. ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாது, சரியாயிடும். நான் சொல்றத கேளுங்க. ஓரமா நில்லுங்க. சார், சார், யார் நீங்க? எங்க அக்கா சார். தம்பி சார். விடுங்க, போங்க. என்னாச்சுக்கா? ஆனந்திக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பூந்தமல்லிக்கு போகும்போது லாரிக்காரை இடிச்சிட்டான். அதுக்கு மேல ஒண்ணுமே புரியல மனு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இப்போ எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஐயோ, அம்மா, ஆனந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடுவா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் மேல போங்க. தேங்க் யூ. மேல போணுமா? பின்னாடி போங்கப்பா. என்னப்பா நீங்க சொல்ற கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் வழி கொடுங்க, please. யார் நீங்க? யார் நீங்க? அவங்க தங்கச்சி என் தங்கச்சி தான், விடுங்க. என்னாச்சு? ஆனந்தி பூந்தமல்லி போற வழியில லாரிக்காரன் இடிச்சிட்டான். ஆர்த்தி, அம்மா, பாத்தியா உங்க அக்காவை? ஆர்த்தி, ஆர்த்தி, இல்ல ஆர்த்தி, இப்ப போக கூடாது. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் பார்க்கலாம். டாக்டர் திட்டுவாங்க. இப்படி வா, வா நீ. ரொம்ப அடிங்களா? ஆமா, ரொம்ப அடிதான். ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. தெரியல. எப்படியா? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல ஆர்த்தி. எதுவும் புரியல. போலீஸ் ஒண்ணு சொல்றாங்க, தோழர் ஒண்ணு சொல்றாரு. யார் போனா கூட? அவ மட்டும்தான் போயிருப்பா. எதுவும் தெரியல, எதுவும் தெரியல. கடவுளே,
கடவுளே என் பொண்ணை கூட்டு போயிடாத, என் பொண்ணை என்கிட்ட இருந்து கூட்டு போயிடாத. கடவுளே கடவுளே கடவுளை நீ தான் காப்பாத்தணும், என் பொண்ணை நீ தான் காப்பாத்தணும். நீங்க இப்படி கூட்டம் பண்ணீங்கன்னா வேலை செய்யற டாக்டர்ஸ்க்கு டிஸ்டர்பா இருக்கும். சார் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க பயப்படாதீங்க. நீங்க இப்படி கூடி நிக்கிறது டிஸ்டர்ப் தானப்பா. ஹலோ, கொஞ்சம் உங்க தோழர்களுக்கு சொல்லுங்க, ஓரமா நிக்க சொல்லுங்க. தோழர்களே, தயவு செய்து ஒரு ஓரமாக நில்லுங்க. வாங்க தோழரே போலாம். போங்கப்பா, போங்க போங்க. கடவுளே கடவுளே என் பொண்ணை காப்பாத்துப்பா. பழனி ஆண்டவனே, முருகா என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணை காப்பாத்து.